வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாரையும் பாரியின் பரப்பு மலைக்கு திரும்பவும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நாம கதை கேட்கறதுக்கு முன்னால நம்ம VDL விளாக்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். பரம்பின் அதிசயத்தை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ஆதினிய தேர்ல வச்சு கூட்டிட்டு போறான் பாரி. நல்ல இருட்டாயிருது, மழையும் கொட்ட தொடங்கிருது. அதனால அங்க ஒரு குகை இருந்துச்சு. அதுக்குள்ள 2 பேரும் இருக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள 2 வெண்சாரைகள் ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு இருந்துச்சு. ஆதினி பாரியின் கைகளை இறுக பிடிக்கிறா. அச்சம் உதிர்ந்த கணத்துல ஆசை மேலேற தொடங்குது. வெண்ணொளி மின்னுவது போல் இருளுக்குள் இருந்த உருவங்களும் தயங்கி தயங்கி பின்ன தொடங்குது. பாரியையும் ஆதினியையும் கண்டு அந்த நாகங்கள் விலகல. அதே போல பாரியும் ஆதினியும் அந்த நாகங்களை கண்டு விலகவே இல்லை. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி பாகம் 60. பொழுது விடிந்து நீண்ட நேரம் ஆகியிருந்துச்சு. நண்பகல் கடந்த கொஞ்ச நேரத்திலேயே இருட்ட தொடங்கிறோம். அதனால வேகமா நடக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு குகையை விட்டு வெளியேறாங்க. இரவு முழுவதும் கடும் மழை பெய்ததால சரிவில் நடந்து மேலேறது அவ்வளவு எளிதா இல்லை அப்படின்றது 2 பேருக்குமே தெரியும். கவனமா நடந்து போக துணிறாங்க. மலை எங்கும் இருந்து நீரூற்று கசிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நீரோடும் பாறையை அழுத்தி மிதித்தாலும் வழுக்கும், அழுத்தாமல் மிதித்தாலும் வழுக்கும். பாறையோட செதில்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் காலடியை முன்னெடுக்கணும். பாறைகளை கடக்கும் போது பாரி முன்னால நடந்தான். பாறையின் தன்மை அறிந்து ஆதினிக்கு வழிகாட்டிக்கிட்டே போகிறான். மண்ணை மிதித்து நடக்கும் போதும் அதே அளவு கவனம் தேவை. பல நேரம் ஆதினியை முன்னால நடக்க சொல்லி பின்னால நடந்து வந்துகிட்டு இருந்தான். இறங்கும் நீரையும் பாறையையும் மண்ணையும் வேர்களையும் குனிந்து பார்த்தபடியே நீண்ட நேரமா நடந்துகிட்டு இருக்கிறா ஆதினி. எங்கும் நீர் இழுத்து ஓடியபடியே இருக்க தொடர்ந்து நடக்கிறது அப்படின்றது மிகவும் சிரமமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வு தேவைப்பட்டது. ஓரிடத்துல நின்று இளைப்பாரிக்கிட்டே பார்வைய எல்லா பக்கங்களிலும் ஓட விடுறா. அப்போதுதான் ஆபத்தின் அளவு புரியுது. செங்குத்தான பெருஞ்சரிவின் நடுவில் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆதினி அதிர்ச்சிக்குள்ளாகிறா. இந்த சரிவிலா இரவில் நடந்தோம்? ஆம், இந்த பெருஞ்சரிவில் தான் நடந்தோம், அதுவும் காதல் கொண்டே. பாரி சொல்றது தன்னோட செயலைத்தான் அப்படின்றது கூட புரியுது. ஆனாலும் எந்த மறுமொழியும் சொல்லல. இந்த இடத்தை பகலில் பார்த்த ஒருவர் இங்கு இரவில் நடக்க துணிய மாட்டார் அப்படின்னு சொல்றார். இரவிலே நடந்த ஒருவர் பகலில் எளிதில் நடந்து கடப்பார் அப்படின்னு பாரி சொல்றான். அவனது சொல் ஆதினிக்கானது. அவன் சொல்லில் இருக்கும் உண்மையை அவளது மனம் ஏற்றது. கால்கள் முன்னிலும் வீரியத்தோடு முன்னகருது. ஒற்றை சொல்லால் விசை கூட்டும் வித்தையை பாரியின் அளவுக்கு அறிந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. அவனை நினைத்து மகிழத்தான் எவ்வளவு இருக்கின்றன அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடக்கிறா. பின்னி கிடக்கும் வெண்சாரைகள் அந்த இடம் விட்டு விடியும் வரை நகராது. நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு நேற்று இரவு அவன் சொல்லிய சொல்லிலிருந்துதான் எல்லாம் மாறிப்போச்சு. அந்த நாகங்கள் இந்த பக்கம் திரும்பாது அப்படின்னா நாம ஏன் அந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவு நேரமும் வெண்சாரையை பார்த்து கொண்டிருந்த ஆதினி பாரியின் பக்கம் திரும்புறா. மெல்லிய ஒளி அவனது முகத்தில் பூசி மறையுது. வெண்சாரைகள் இரண்டும் இறுக்கி முறுக்கி கொள்ளும் போது ஒளியின் அளவு 2 மடங்கு அதிகமானது போல இருந்தது. ஆனா அதை அவர்கள் கவனிக்கவே இல்லை. முறுக்கி இறுகும் வெண்சாரைகளும் அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. தலைக்கு பின்புறமா குகை விட்டு வெளியே பேரிடி விடாது விழுந்துகிட்டு இருந்துச்சு. கால்களின் கீழ்ப்புறம் வெண்சாரைகள் இறுகி புரண்டுகிட்டு இருந்துச்சு. மழையின் பேரோசை கூடியபடியே இருக்க காற்றெங்கும் நீர் மிதந்து கொண்டிருந்தது. இவை எதையுமே காதல் பொருட்படுத்தல. இப்போதுதான் அவற்றை ஒவ்வொன்னா நினைவு கூர்ந்து கொண்டே நடக்கிறா. தங்களை சுற்றி எவையெல்லாம் இயங்கின அப்படின்னு நினைச்சு பார்க்கிறா. எதை நினைத்தாலும் தாங்கள் இயங்கியதில் தான் எண்ணங்கள் முடிவடைகின்றன. பாரிக்கும் இப்படித்தான் எண்ணங்கள் ஓடுமா? அவனது உள்மனம் இப்போது எதை நினைத்து கொண்டிருக்கும்? ஆதினியின் சிந்தனை பாரியை நோக்கி ஓடுது. அவன் கவனமாக
செடி கொடிகளை விலக்கி முன்னடந்து கொண்டிருந்தான். அவனுடைய சொற்களின் வழியே, செயல்களின் வழியே அவனது எண்ண ஓட்டத்தை கண்டறிய முயற்சி செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா. அது அவ்வளவு எளிதானது இல்ல. ஆனாலும் ஆதினி தொடர்ந்து முயற்சி செய்றா. பெரும் பள்ளம் ஒன்றின் மேலேற வசதியா அவளை கைப்பிடித்து தூக்குறான். அவள் பாரியின் கண்களை பார்த்தபடியே முன்காலை தூக்கி வைத்து மேலேறா. அந்த கண்களில் எதையுமே கண்டறிய முடியல. ஆண்களின் கண்கள் மொழியற்றவையோ அப்படின்னு தோணுது. இல்லையே, நேற்றிரவு என்ன செய்யறதுன்னே தெரியாத கணத்துலதான் அவன் பார்த்த பார்வைதானே காமத்துக்குள் கட்டற்ற வேகத்தில் நம்மை இழுத்து சென்றது. பெண் கண் செருகும் போது தொடங்கும் ஆட்டம் ஆண் கண் செருகி இருக்கும் போது முடிவுறுகிறது அப்படின்னு சொல்ல கேட்டுள்ளேன். ஆனால் இவையெல்லாம் யாரால் பார்த்தறிய முடியும்? மற்றவர்கள் பார்க்க முடியாது, சம்பந்தப்பட்டவர்களால் பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி இவையெல்லாம் கதைகளாய் சொல்லப்படுகின்றன அப்படின்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறா. குறுகிய பள்ளத்தில் நீரின் வேகம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. முதல்ல அதை கடந்த பாரி அவள் கடப்பதற்கு கை கொடுத்து இழுக்கிறான். அவள் கடந்து வந்ததும் முன்னே நடக்க விட்டு பின்தொடர்றான். அப்போதுதான் கவனிக்கிறான், ஆதினியின் முதுகில் சிறிய சிறிய கீறல்கள் கோடுகளாய் அங்கும் இங்குமாக இருக்கு. கல்படுக்கையால் இப்படி நேர்ந்து விட்டதே அப்படின்னு கவலை கொள்றான். மழை பெய்து குளிர் நீங்காமல் இருக்கிறதால எரிச்சல் தெரியாம இருக்கு. அதுவே கோடை காலமாயிருந்திருந்தா கடும் எரிச்சல் இருந்திருக்கும். அப்படி நினைச்சவனுக்கு அதன் ஆபத்து அப்போதான் புரிய வந்தது. இப்படியே போனால் இவள் தோழிகள் கேள்விகள் கேட்டே இவளை திணறடித்து விடுவார்களே அப்படின்னு. என்ன நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல தான் எல்லோரோட விருப்பமும் இருக்கும். இது போன்ற தடயங்கள் தான் அவர்கள் பயன்படுத்த போகும் ஆயுதங்கள். நிலைமை ஆதினியால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவளோட முதுகுல இருக்கும் தடயங்கள் அவ்வளவு. இத பத்தி எல்லாம் தெரியாம ஆதினி ஏதோ சிந்தனையில நடந்து போயிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைச்ச பாரி, நீ சிறிது நேரம் இங்கே இரு, நான் அருகில் இருக்கும் செம்பாறை வரை போய் வருகிறேன் என்றான். ஏன் அப்படின்னு கேட்கிறா ஆதினி. உனது முதுகு முழுவதும் பாறையின் செதில்களால் கீறப்பட்ட கோடுகளும் தடயங்களும் நிறைய இருக்கின்றன. தோழிகள் பார்த்தால் கேலி செய்வார்கள் அப்படின்னு சொல்றான். அவள் முற்றிலும் எதிர்பாராத ஒன்றை பற்றி பாரி பேசுறான். அவனது சொல்லில் இருப்பது அளவிட முடியாத காதல். அதனால்தான் அடுத்த கணமே அது உள்ளுக்குள் இன்பத்தை சுரக்குது. அவன் காமத்தின் தடயங்களை மறைக்க பார்க்கிறான். அந்த கணத்தை கற்பனையில் கூட அடுத்தவர் நெருங்கக்கூடாது என தவிக்கும் ஆணின் தவிப்புதான் காதலின் ஆகச் சிறந்த பரிசு அப்படின்னு அவளுக்கு தோணுது. அவனுடைய சொல்லை கடக்க முடியாம நின்னுட்டு இருந்தா ஆதினி. அவளை பார்த்து பாரி சொல்றான், செம்பாறையின் ஓரம் இழுத்தோடும் நீரில் பொன் போல் மின்னும் மண்துகள் படிந்திருக்கும். அதன் மண்துகளை எடுத்து வந்து முதுகில் பூசி விடுகிறேன். அது ஒளியை மினுக்கிக் கொண்டிருக்கும். பார்ப்பவர்களுக்கு மினுக்கும் ஒளிதான் தெரியுமே தவிர முதுகில் உள்ள கீறல்கள் தெரியாது என்றான். நுனி நாக்கால் மேலுதடை தொட்டு நனைத்து கொண்டாள். சிரிப்பை மறைக்க அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆனால் பாரி கண்டறிந்தான். ஏன் சிரிக்கிறாய்? முதுகெல்லாம் ஏன் பொன்மணல் படிந்திருக்கிறது என கேட்டால், படுத்திருக்கும் போது ஒட்டியிருக்கும் என சொல். அதனால்தான் பாரியின் முதுகில் பொன்மணல் ஒட்டவில்லையோ என கேட்பார்கள். ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போறான். அவன் முகத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியை கண்டு மகிழ்ந்து சிரிக்கிறார். கேலி விளையாட்டில் பெண்கள் செல்லும் ஆழம் ஆண்களால் அறிய முடியாதது. இது பெண்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட கலை இன்பம். தோழிகள் கேட்க போகும் வினாக்களுக்குள் நுழைந்த போது அவளது சிந்தனை திக்குமுக்காடியது. வெண்சாரைகளின் நிழலில் எங்களின் காமம் நிகழ்ந்தது என சொன்னால் நிலைமை என்ன ஆகும்? வேலிர் குலம் முழுக்க தலைமுறை தலைமுறையாக இந்த கதை நிலைத்துவிடும் என அவளுக்கு தெரியும். எத்தனை தலைமுறைகளானாலும் முதுகில் கீறல் கொண்ட இளம் பெண்கள் இந்த வினாவிலிருந்து தப்பவே முடியாது. காலங்காலமாக பாரியின் குறியீடாக பதில்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். பாரியின் கையை பிடித்து, பொன்மணல் துகள் வேண்டாம், தோழிகளை நான் பார்த்து கொள்கிறேன். அவ சொல்றத ஏற்கிறத தவிர பாரிக்கு வேற வழி இல்லை. என்ன சொல்லி சமாளிப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறான். அவனுக்குள் வினாக்கள் தொடர்ந்து எழுந்தவண்ணம் இருக்கு. ஆனா எண்ணங்கள் கேட்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. சிறு பாறையின் மேலே ஏறி அவளை கைப்பிடித்து தூக்கி விடுறான். மேலேறியவுடன் நிமிர்ந்து பார்த்தால் ஆதினி. எதிரில் சமவெளி விரிந்து கிடக்குது.
செங்குத்தான பெருஞ்சரிவை அதற்குள் ஏறி கடந்து விட்டோமே அப்படின்ற வியப்பு குறையாம முன்னும் பின்னுமா திரும்பி பார்க்கறா. அவளால நம்பவே முடியல. வியப்போடு பாரியையும் பார்க்கறா. அவன் உள்ளும் வெளியுமாக இயங்கும் விதம் மேன்மேலும் வியப்பூட்டுவதா இருக்கு. கதிரவன் எதிர்குன்றின் பின்னால மறைய தொடங்குறான். 2 பேரும் கொஞ்ச தூரம் சமவெளியில நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எதிரில் சிறு மேடு ஒண்ணு வருது. இந்த மேடேறி இறங்கினால் கீழ் திசையில் நாம் நிறுத்தி வைத்த தேர் இருக்கும். நான் குதிரைகளை பார்த்துட்டு வரேன், அதுவரை நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். காற்று சற்றே அதிகரிக்க தொடங்குது. மாலையானதும் இன்னும் கடுமழை வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குதிரைகளை பிடிக்க வேகமா போறான். ஆதினி அவன் வர வரைக்கும் மரத்தடியில உட்காருவோம் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல இருந்த செங்கிழுவை மரத்தின் அருகே போய் உட்கார்றா. குதிரைகளை நோக்கி விரைந்த பாரி ஏதோ எண்ணம் தோன்ற திரும்பி ஆதினியை பார்க்கறான். அவள் அப்போதான் செங்கிழுவையில் சாயறா. மரத்தை விட்டு விலகி வந்து ஓய்விடு, நான் விரைந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அவள் மரம் விட்டு நீங்கி அருகில் இருந்த பாறையின் மீது ஏறி உட்கார்ந்து மரத்தை பார்க்கறா. ஏன் அதன் அருகே உட்கார வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு யோசிக்கிறா. கொஞ்ச நேரத்துல குதிரைகளோட வரான் பாரி. 2 பேரும் பேசிக்கிட்டே குன்றின் மேல நடக்கிறாங்க. குதிரையை தொட்டு வருடும் ஆசையை அவளால கட்டுப்படுத்தவே முடியல. கை கூசியபடி அதனுடைய முதுகை வருடிக்கிட்டே கேக்குறா, ஏன் மரத்தை விட்டு அகல சொன்னீங்க? காற்று பலமா அடிக்க தொடங்குது. அந்த மரம் பெரும் காற்றை தாங்காது, அதனாலதான் தள்ளி உட்கார சொன்னேன். பார்த்தா வலிமையான மரம் போல தெரியுதே, அதனால்தான் கிட்ட போனேன். மலை உச்சி மரங்களின் தன்மையை கணிப்பது கொஞ்சம் கஷ்டம், எளிதில் நம்ம ஏமாத்திடும். நீங்கள் எப்படி கண்டறிந்தீர்கள்? உதிரும் அதன் இலையை வைத்துதான். இலையை வைத்தா? ஆம், இலையில் தான் மரத்தின் குறிப்பே இருக்கு. குதிரை மேல வச்சிருந்த கைய விலக்கி அவனை பாக்குறா. பாரி சொன்னா, உதிரும் இலையின் நுனிப்பகுதி கீழ் நோக்கி வருகிறதா, அடிப்பகுதி கீழ் நோக்கி வருகிறதா, அல்லது சம எடையுடன் காற்றை வெட்டி வெட்டி மிதந்து வருகிறதா அப்படின்றத இலையின் கீழ்ப்புறம் உள்ள நரம்பின் தன்மையே தீர்மானிக்குது. மரங்களுக்கு வயது ஆக ஆக நரம்பின் பிடிமானமும் கன அளவும் மாறும். அது மாற மாற உதிரும் இலையின் தன்மையும் மாறும். அதனால உதிரும் இலை எந்த நிலையில் உதிர்கிறது அப்படின்றத வச்சு மரத்தின் வயதையும் அதன் ஆற்றலையும் சொல்லிடலாம். வியப்பா இருக்கே என்றாள் ஆதினி. இதில் என்ன வியப்பு இருக்கிறது? ஓடும் நரியை பார்த்தவுடன் வயதை சொன்னார் உன் தந்தை, அதுதான் வியப்பு. சொல்லிட்டு இருக்கும் போதே தொலைவில் தேர் நிற்கிறது தெரியுது. பாரி கை நீட்டி அதை காமிக்கிறான். அதை பார்த்தபடியே ஆதினி கேட்கிறா, தேரின் நேரெதிர் திசையில் தானே கீழே இறங்கினோம், இப்போது இடப்பக்கமாக ஏறி வரோமே. காட்டில் எதையுமே நாம தீர்மானிக்க முடியாது, காடுதான் தீர்மானிக்கும். நான் பார்க்க போனது ஒன்றே, பார்த்தது வேறொன்றே. அப்படித்தான் எல்லாம். பேசிக்கிட்டே தேரை நெருங்குறாங்க. கதிரவன் மலையில் சரி பாதி மறைஞ்சிட்டான். காற்றின் வேகம் கூடியபடி இருக்கு. குதிரைகளை தேரில் பூட்ட முன்புறமாக போறான் பாரி. ஆதினி வலப்புறமா தேரை நோக்கி நடக்கிறா. காற்று வலுவா வீசினதுல குதிரை காது விடைத்து கனைக்குது. அவன் கழுத்து பகுதியை தடவி கொடுத்து அமைதிப்படுத்த முயற்சி பண்றான். அப்போதான் ஆதினி அழைக்கும் குரல் கேக்குது. குதிரை திரும்பவும் எதிர்காற்றுல துள்ளி கனைக்குது. குதிரையை அருகில் இருந்த சிறு மரத்தில் கட்டிட்டு ஆதினி கிட்ட வரான். அவள் தேர் சக்கரத்தின் அருகில் உட்கார்ந்து எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தா. அங்கு உட்கார்ந்து என்ன செய்யறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிட்ட வரான் பாரி. தேர் சக்கரத்தின் ஆரக்காலில் முல்லை கொடி ஒன்று முழு சுற்று சுற்றி தலையை வெளிப்புறமாக நீட்டியபடி இருக்கு. இன்னொரு கொடி பக்கத்தில் இருந்த ஆரக்காலில் பாதி சுற்றி தலையை நீட்டியிருக்கு. அருகில் வந்த பாரி அதை பார்க்கறான். கொடியின் தளிர் காற்று கசிந்தபடி ஆரக்காலை தழுவியிருக்கு. ஆதினியின் முகத்தை பார்க்கறான். அவ கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கிறா. தேரை எடுத்தால் இரு கொடிகளும் அருந்துவிட வாய்ப்பிருக்கு. இந்த முல்லை கொடியை பக்குவமா பின்னோக்கி சுழற்றி வெளியில் எடுத்து விடலாமா அப்படின்னு கேக்குறா. பாரி எதுவும் சொல்லாம முல்லை கொடிகளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். காற்று பெரும் வேகத்தோடு வீசுது. நின்றுட்டு இருந்த தேரு சற்றே அசைந்து கொடுக்குது. சட்டென சக்கரத்தை இறுக பிடிக்க முயற்சி பண்றா ஆதினி. ஆனா பாரியின் கை அதை பிடித்து கொண்டிருந்தது. இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது குன்றுக்கு பின்னால சட சடன்னு பேரோசை கேக்குது. அதிர்ந்து போய் திரும்பி பாக்குறா. திரும்பாமலே பாரி சொல்றான், அந்த செங்கிழுவை விழுந்து விட்டது. ஆதினிக்கு பதற்றம் இன்னும் அதிகமாயிருச்சு. விழுந்த மரத்தில் அடைந்திருந்த பறவைகள் கலைந்து வெளி எங்கும் ஓசை எழுப்புது. அதை கவனிச்சுக்கிட்டே ஆதினி கிட்ட சொல்றான்,
இலையில் மரத்தின் குறிப்பு இருந்ததைப் போல இந்த முல்லை கொடிகளில் இருக்கும் குறிப்பு என்னவென்று பார். அவள் முல்லை கொடிகளை உற்று பார்க்கிறா. சக்கரத்தின் ஆரக்காலை முழுமையாக சுற்றிய கொடி தலையாட்டியபடி அவளை பார்த்து கொண்டிருந்தது. அது ஆரத்தை சுற்றி இருக்கும் விதத்தை கவனிக்கிறா. எங்கோ பார்த்தது போல இருந்தது. எங்கே அப்படின்னு யோசிக்கும் போது வெண்சாரைகளின் நினைவு வருது. அதே பின்னல் கொண்டு வளைந்து மேலேற முயன்றது முல்லைக்கொடி. பக்கத்து ஆரத்தின் மீதும் அதே முயற்சியை செய்து கொண்டிருந்தது இன்னொரு கொடி. கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஆதினியோட கண்கள் கலங்குது. பாரியை திரும்பி பார்க்கிறா. அவன் கண்கள் எண்ணில்லா சொற்களை பேசுது. ஆண்களின் கண்களை படித்தறிய வேறு வழியுண்டா அப்படின்னு மனம் பதறுது. ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்றா. இடப்புறம் இருப்பதுதான் நானா என்ற ஆதினியின் ஆழ்மனம் கேட்க, இல்லை, வலப்புறம் இருக்கும் கொடிதான் உன் சாயலில் தலை சாய்த்தே இருக்கிறது அப்படின்னு பாரி சொல்ல, மனத்துக்குள் நீங்கா உரையாடல் நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு. வெண்முல்லையும் வெண்சாரையும் வடிவத்திலும் வாசனையிலும் ஒன்றே அப்படின்னு அவளோட ஆழ்மனம் சொல்லுது. காற்று வீறு கொண்டு வீசுது. ஆதினி பாரியின் கைகளை இறுக அணைத்து தோல் சாய்றா. குகை நமக்கானதாக மாறியது போல தேர் முல்லைகளுக்கானதாக மாறிவிட்டது அப்படின்றான் பாரி. வெட்கம் கலையாத சிரிப்போடு ஆதினி சொல்றா, நேற்று நாகம் கற்றுக் கொடுத்தது இன்று முல்லை கற்றுத் தருகிறது. காடு ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே தேரை விட்டு நகர்றான் பாரி. தன் விரல்களால் சக்கரங்களின் ஆரங்களை தொட்டு வருடியபடி அந்த இடம் விட்டு எழுந்தா ஆதினி. 2 பேரும் நடக்க தொடங்குறாங்க. ஆதினி மெல்லிய குரல்ல, படர்வது குறுமுல்லை, ஒரு மலர் பூத்தால் போதும், காடே மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரியின் முகத்தை பார்க்கறா. என்ன பொருள் இதற்கு? பாரியின் கண்கள் தடுமாறுது. பெண்ணின் கண்கள் சொல்வதை முழுமையாக கற்க ஆண்களால் முடியுமா என்ன? உதிரும் இலையின் குறிப்பு தெரிந்த உனக்கு வீசும் பார்வையின் பொருள் புரியாதா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தது. 2 பேரும் காதல் மயக்கம் கலையாம நடக்க தொடங்குறாங்க. பொன்மணல் துகள் மனமெல்லாம் மின்னிட்டு இருந்துச்சு. கீரல் தழும்புகளிலிருந்து குறு முல்லையின் நறுமணம் கசிய தொடங்குது. பாரியின் வலக்கையை தனது இடக்கையால் பின்னியபடி நடந்தாள் ஆதினி. வெண்சாரை ஒரு புறமும் குறுமுல்லை மறுபுறமுமா படர்ந்துகிட்டு இருந்துச்சு. 2 பேரும் எவ்வியூர் நோக்கி நடக்கிறாங்க. இன்றும் ஐவகை குறிஞ்சியில் மலர்படுக்கை அமைத்திருப்பர். ஆனால் மலராத முல்லையின் மனமேந்தி சுடரின்றி பரவும் ஒளியேந்தி வந்துகிட்டு இருக்கிற இந்த காதலர்களின் இரவை மற்றவர்களால் எது கொண்டு அலங்கரிக்க முடியும்? போகும்போது கட்டி போட்டிருந்த குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு நடக்கிறாங்க. 2 குன்றுகளை தாண்டிய போது எதிரில் பாணர் கூட்டம் ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு. எவ்வியூர் வந்து திரும்பும் பாணர்களை வீரர்கள் அழைத்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பாரி தேரில் தானே வந்ததாக சொன்னார்கள். இப்போது குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு நடந்து போவானேன் அப்படின்னு ஒரு பாணன் கேட்க, அதோ தேர் அங்கே நிற்கிறது, அருகில் போய் பார்த்தால் காரணம் தெரிய போகிறது அப்படின்னு இன்னொரு பாணன் சொல்றான். முல்லைக்கு தேரை கொடுத்ததாக பாணர்கள் பாடுகிறார்களே, அது உண்மையா என்று கபிலர் கேட்டதற்கு தான் இந்த முழு கதையையும் பாரி சொல்லி முடிக்கிறான். கேள்வி என்னமோ முல்லை கொடியை பற்றி தான். ஆனால் பாரி தனது திருமண காலத்திலிருந்து நடந்ததை விளக்கியதற்கு காரணம் காலம்பன் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான். சோமப்பூண்டின் பானம் இருந்தும் அன்று யாரும் ஒரு குவளை கூட குடிக்கல. பாரி நடந்ததை சொல்லி முடிக்கும் போது அனைவரும் பெரும் வியப்புல மூழ்கியிருந்தாங்க. முல்லைக்கொடி பற்றி கேட்ட கபிலரோ ராவரி மரம் பற்றி கேள்விப்பட்டதும் அதிர்ந்தே போயிடுறாரு. இதைத்தான் வடதேசத்து முனிகள் ஜோதி விருட்சம் அப்படின்னு சொல்றாங்களோ அப்படின்னு கேட்கிறாரு. தேக்கனின் வியப்பு வேறு விதமா இருந்துச்சு. நீயும் ஆதினியும் வெண்சாரையை பார்த்தீர்களா? இதுவரை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. பாரியை பற்றிய தேக்கனின் வியப்பு கால காலத்துக்கு நீங்காது அப்படின்றது அவரோட பார்வையிலே புலப்படுது. காலம்பனின் வியப்பு முல்லை கொடியோ வெண்சாரையோ அல்ல, ஆயுதங்களை கூர்மையாக்கும் கல் இருக்கிறதா? பல்வேறு தாதுக்களை ஆற்றலாக மாற்றத் தெரிந்த பொதினியின் 18 குடிகள். அவர்கள் எதையெல்லாம் செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள்? அடுக்கடுக்காய் மேலெழுந்தபடி இருந்தது காலம்பனின் வியப்பு. எல்லோரும் வியந்ததைப் போல பாரியும் வியப்பு நீங்காமல் தான் இருக்கிறான். இந்த நிகழ்வு எப்படி வெளியில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கறான். பேசியபடி தங்களை கடந்து போன பாணர்கள் தேர் சக்கரத்தில் முல்லை கொடி பின்னி கிடக்கிறத பார்த்து பாடல் புனைந்துள்ளனரோ அப்படின்னு கேட்கிறான். கேள்வி கபிலருக்கு வியப்ப கொடுக்குது.
நிலமெங்கும் உனது புகழை பரப்பும் குறியீடு இதுதான் அப்படின்றாரு கபிலர். படர வழி இல்லாம கொடி தவித்தா யாரா இருந்தாலும் அதுக்கு வழி செஞ்சுட்டு தானே போவாங்க. இதுல வியக்க என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான் தேக்கன். மலை மக்களின் வாழ்வை சமவெளி மனிதர்கள் புரிந்து கொள்வது எப்படி எளிதில்லையோ அதே போலதான் சமவெளி மக்களின் எண்ண ஓட்டங்களையும் சிந்தனை நிலையையும் மலை மக்கள் புரிந்து கொள்வது கூட எளிதல்ல அப்படின்னு சொல்றாரு கபிலர். தேக்கனுக்கு அவர் சொல்ல வருவது என்னன்னு விளங்கல. உங்களுக்கு இது வாழ்வின் பகுதி, நின்று பார்க்க எதுவுமே இல்லை, ஆனா தவித்து அலையும் மக்களுக்கு இது கனவு, அதனால கடக்க வழியின்றி பாடியபடியே இருக்கிறாங்க. கபிலரின் சொற்கள் ஆழத்துக்கு போகுது. அதை பற்றிய சிந்தனையும் அவ்வாறே. இரவெல்லாம் பேசுறாங்க. சோமப்பூண்டின் பானம் விட்டு மனமும் உடலும் வெளியேறிடுச்சு அப்படின்றத அவங்க உணர்றாங்க. குடியும் இரவும் அவங்கள விட்டு அகலுது. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.